ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக அப்போஸ்தலருடைய நடபடிகள் 24வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாகவும் மனுஷர்களுக்கு முன்பாகவும் காணப்படுகிறது. தேவனும் நம்மை கவனிக்கிறார், மனுஷரும் நம்மை கவனிக்கிறார்கள். மனுஷருக்கு முன்பாக நாம் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு அடுத்த காரியங்களாகவும் இருக்கிறது. தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே நாம் நடந்து கொள்ளுகிறது மனுஷனுக்கு அடுத்தவைகளிலேயும் காணப்படுகிறது. இப்படி எல்லா மனுஷருடைய வாழ்க்கையும் மனுஷர்களோடு எப்படி கலந்து காணப்படுகிறதோ அதுபோல தெய்வீகத்திலே தேவனோடும் கலந்து காணப்படுகிறது. தேவனுக்கு முன்பாக போகும் பொழுது நம்முடைய மனசாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கின்றதோ அதுபோலதான் இந்த உலக வாழ்க்கையில மனுஷர்களோடு பழகுகின்ற நேரங்களிலும் அது காணப்பட வேண்டும். ஆனால் இதற்கு மாறாகத்தான் அநேகருடைய ஜீவியங்கள் காணப்படுகிறது. கர்த்தருக்கு முன்பாக வரும்பொழுது அவர்களுடைய பேச்சும் சிந்தையும் நடக்கையும் ஒரு விதமாகவும், மனுஷர்களுக்கு முன்பாக வருகின்ற பொழுது அவர்களுடைய பேச்சும் நடக்கையும் வித்தியாசமாகவும் வேறு விதமாகவும் காணப்படுகின்றது. இது ஒரு சரியான முறைமை அல்ல. பவுல் சொல்லுகிறதை பாருங்கள், நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன். அவருடைய பிரயாசம், அவருடைய முயற்சி, அவருடைய வாஞ்சை எல்லாமே நான் தேவனுக்கு முன்பாக எப்படி குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க விரும்புகிறேனோ அதுபோல மனுஷருக்கு முன்பாகவும் காணப்பட விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை மனுஷர்களிடத்தில் இல்லை. ஆனால் தெய்வீகமான அணுகுமுறை இப்படித்தான் சொல்லுகிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருக்கு முன்பாய் எப்படி பரிசுத்தமாய் இருக்கிறானோ அதுபோல உலகத்திலேயும் அவன் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். எப்படி தேவனுக்கு முன்பாய் உண்மையை பேசி வாழுகிறானோ மனுஷர்களுக்கு முன்பாகவும் உண்மையை பேசி வாழ வேண்டும். எப்படி தேவ சமூகத்திலே அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழுகிறானோ அதுபோலவே உலகத்திலேயும் கர்த்தர் என்னை காண்கிறார் என்கிற நினைவோடு கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். ஆகவே பவுலோடு சேர்ந்து கொண்டு நாமும் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவர்களாயிருக்க பிரயாசப்படுவோம். கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் உமக்கு முன்பாக வரும்பொழுது எந்த மனநிலையோடு இருக்கின்றோமோ, பரிசுத்தத்தை குறித்தும் உலக வாழ்க்கையை குறித்தும் எப்படிப்பட்ட நிலையோடு இருக்கிறோமோ அதே போன்ற ஒரு மனநிலையோடு உலகத்தில் எங்களுடைய வாழ்க்கையின் நேரங்களிலெல்லாம் காணப்பட எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். எங்களுக்குள்ளே குற்றமற்ற மனசாட்சி தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக ஒன்று போல காணப்படக்கூடிய நல்ல கிருபையை தாரும். அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவிலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.